Hey guys, welcome back to channel. This is your Vishnu. This is Karthika. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா பீச் vlog. Beach vlog. Yes. ரொம்ப நாளா நானும் பீச் போன கத்தி மணி இப்ப பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஒருத்தன பீச் கூட்டு போறாரு. பாக்கலாம் அங்க போய் என்ன நிலவரத்துல இருக்கு, எப்படி இருக்கு, அங்க அடிக்கிற வெயில்ல ஒண்ணு போயிடுச்சு. எப்ப போற அங்க போயிட்டு எனக்கு அதை பார்த்துட்டு வரும்ல ஒரு ஆத்திரம். அப்ப தெரியும் என்னோட ஒரிஜினல். பாத்துங்க 2 டேஸா 4 மணிக்கே எலும்புன்னு சொன்னாலே இன்னைக்கு மூச்சே இல்ல. ஆமா, நேத்து நான் தூங்கும் போது மணி என்னாச்சு 2:30 மணி. 4 மணிக்கு நான் எப்படி எழும்புவேன்? 2:30 மணிக்கு படுத்துட்டு இன்னைக்கு நான் எழும்பியிருக்கேன். நேத்து 12 மணிக்கு படுத்துட்டு அதனால நீ எழும்பிட்ட? சான்ஸே இல்ல. இன்னைக்கு என்ன நடந்தாலும் வெயிலோ புயலோ மழையோ இன்னைக்கு நம்ம பீச் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காலத்துல இறங்கிருக்கோம். சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு என்ன பிரச்சனை, நான் கூட்டு போயிருவேன். போயிட்டு போற வழியில என்ன நடக்குது? போற வழியில நடக்குது. ஆமா, போற வழியில ஆடு மாடு கோழி அப்புறம் நாய் எல்லாமே நடக்கும். அவங்கெல்லாம் கண்டு தெரியும்ல, அதோ அவரு வர்றாரு, அவங்கெல்லாம் கண்டு தெரியல. அப்புறம் அங்க வராது. சரி. அதுக்கப்புறம் அங்க போய் என்ன நடக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபன் vlog-ஆ இல்ல இது வந்து இன்னும் ஒரு ஆல்ரெடி எங்க vlog வந்து கொஞ்சம் ஃபன் vlog-ஆ தான் இருக்கும். பட் இது வந்து இன்னும் நாங்க ஃபன் vlog-ஆ கொண்டு போகலாம் முடிவு பண்ணிருக்கோம். எந்த அளவுக்கு அது ஃபன்னா இருக்கு இல்ல எந்த அளவுக்கு டெரரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பீச் போயிட்டு தான் முடிவு பண்ணணும். ஓகே, பீச் இன்னைக்கு இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? எனக்கு ஒரு டவுட். நாங்க வந்து 2 டேஸ் முன்னாடி பீச் சும்மா பார்த்தோம், எந்த பீச் போலாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. எங்களுக்கு பக்கமா எல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த பக்கம் கிடையாது. 30 கிலோமீட்டர் எல்லாமே 30 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது அதுல வந்து பீச் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன டவுட்னா, பீச் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? அது அந்த ஒரு பீச் மட்டும், பெசன்ட் நகர் பீச் மட்டும் 2 பீச் க்ளோஸ்டு தான் போட்டிருந்தது, திருவான்மியூர் பெசன்ட் நகர். திருவான்மியூர் க்ளோஸ் போடல. நான் பார்த்தேன், அதனால நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா, அதான் எனக்கு என்ன டவுட்னா, பீச் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இது ரொம்ப டவுட்டாவே இருக்கு. பீச் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி ஏதோ ஒரு படத்துல கூட இந்த காமெடி வரும்ல, பீச்ச மூடிடுவாங்க. இன்னைக்கு தூள் படத்துல விக்ரம் சொல்லுவார்ல, இன்னைக்கு சண்டே பீச் லீவ் இல்ல. ஷொப்ப எப்படி ஓடுது பாரு, சொல்லுவார்ல இன்னைக்கு சண்டே பீச் லீவ். அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த இதுல வந்து பீச் க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. அதனாலதான் கேட்டேன், உங்களுக்காக தெரிஞ்சனா சொல்லுங்க. சரி, ஓகே, எனக்கு கை வலிக்குது, இப்ப ரொம்ப பேசுறேன். ஒரு இடத்துல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஒண்ணுக்கு முட்டுது. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நாங்க வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷமா கார் பார்க்கிங் ஓடிட்டு இருந்தோம், மிஸ்டர் பீன் கதை மாதிரி. லாஸ்டா வந்து இருந்துட்டோம். நாங்க அங்க போய் என்னெல்லாம் பாக்குறோம்னு காட்டுறோம். ஒரு வழியா நாங்க பீச்ச வந்து சேர்ந்துட்டோம். என் கூட இருந்த பக்கி எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்ததுமே அர்ஜென்ட்னு சொல்லி ஓடுருச்சு, என்ன தனியா விட்டுட்டு. பாருங்க, யாரும் விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, ஜாலி. இங்க அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் நான். நல்லாதான் இருக்கு. இதோ வருது பாருங்க பக்கி, பாருங்க. என்னாச்சு? இந்தா நீ பேச, நான் போறேன். சரி, போயிட்டு வா. இல்லை பிடிச்சிக்கோ. ஓகே கைஸ், நாங்க வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். சொல்லியாச்சா? ஓகே, அப்பா வரட்டும். பீச் பக்கத்துல வந்துட்டு பீச் பக்கம் போகணுமான்னு, பீச் பக்கம் போடுமான்னு கேட்கல, கடல்ல போடுமான்னு கேட்டேன். கடல்ல போயிட்டு எல்லாரும் பீச்சுக்கு வருவாங்க. பின்ன எதுக்கு வருவாங்க பீச்சுக்கு? சும்மாவா வருவாங்க? ரொம்ப தூரம் நடக்க கூடாது, தெரியும்ல. அது பீச்ல நடக்கலாம், மண்ணுல நடக்க கூடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப தூக்கிட்டு போ. எல்லாரும் என்னமோ சாப்பிடுறாங்க, நானும் இது என்னதுன்னு பாத்துட்டு. என்னது?
காலங்கத்துல திம்பாங்களா? ஃபர்ஸ்ட் போவோம் அங்க போயிட்டு எல்லாரும் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்ல அது என்னமோ குடிக்கிறாங்க ஒரு மண் கப்புல. மண்ணு கப்புனா டீ மத்துது. பாப்போமா? வரும்போது பாப்போம். அங்க போவோம் ஃபர்ஸ்ட். இந்த பையன் கூட வந்தாதான் பிரச்சனை. ஒண்ணுமே ஆயித்தர மாட்டா திங்கிறது. அடிப்பாவி ஃபர்ஸ்ட் போவோம்னு சொன்னாங்க. ஏன்னா விஷ்ணுக்கு தின்னா வயிற்ற கலக்கிடும். அதுக்காக கூட எனக்கும் பட்னி போட்டாங்கன்னா அது எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி ஓகே, அங்க போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எல்லா ஷாப்பும் க்ளோஸ்ல இருக்கு. காலையிலங்கிறதுனால மணி 8:30 தானே ஆகுது. 8:30 கூட ஆகல, 8:15 தான் ஆகுது. ஆமா. ஸோ நாங்க அப்படியே காத்தார காலார நடந்துட்டோம். அப்படி போயிருக்கலாமா? அதுல போயிருக்கலாமா? ஆமா, நீதான் நம்ம அண்ணன்ல கூட்டிட்டு போற. சரி ஓகே. நீ திங்கிறதுக்கு வந்தியா இல்ல திங்கிறதுக்கு வந்தியா இல்ல வேற எதுக்காவது வந்தியா? எனக்கு நாங்க பேசுற வாய்ஸ் கேக்குதான்னு தெரியல. ஒரு நிமிஷம், நான் வந்து கேமரா எந்த பக்கம் திருப்பி வைக்கிறேன். காத்து இங்க இருந்து இல்ல வெயிட் பண்ணுங்க. கடையெல்லாம் இருக்கும். அப்ப நீ பீச்ல கடலை பார்க்க வரல, சாப்பிடதான் வந்த. கடலை பார்த்துட்டே என் வாயில கடலை போடுறோம். நீ இருக்கே சரியான ஆளாகும். இல்ல எனக்கு புரியல. பீச்ல வந்து ஒரு திங்ஸ வாங்கி கடல்ல போய் உட்காந்து கடலை பார்த்து சாப்பிட்டு என்ன கிடைக்க போகுது? அதுல இருக்க சுகமே, நீ மவுண்டன் வாழ்க்கை வாழ்ற மலைய உனக்கு அந்த சுகம் என்ன தெரியும் பீச் வாழ்க்கைய பத்தி? எனக்கும் மவுண்டன் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. சரி, பட் ஐ லவ் பீச். எனக்கும் பீச் பிடிக்கும், ஆனா மவுண்டன் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை பத்தி சொல்ல போறேன், நீ ஆட் கேட்ட. வந்து பீச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவது எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனா அந்த தண்ணி கிட்ட மட்டும் வர மாட்டாங்க. அன்னைக்கு வேணா கால அனுப்பேன், இன்னைக்கு ஷூ போடல. நான் போட்டிருக்கேன், நீ போட்டிருக்க, அதுக்கு நான் நீ பைத்தியம், அதுக்கு நானும் பைத்தியமா? நீ தானே இந்த ட்ரெஸ் ஷூ போட எல்லாரும் போட்டுருக்க. சரி, உனக்கு கால் தான் நினைக்கணும். ஷூ என்கிட்ட தந்துட்டு அங்க பாருங்க, திருப்பி காட்டு. கார்த்திகாக்கு அம்மா, எனக்கு அத்தை, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னா பாத்துக்கோங்க. கார்த்திகாக்கு வந்து குதிரையில ஏறணுமா? நான் ஒன்னே போச்சுறேன், உனக்கு பயம். யானை மேலேயே ஏறனவ தெரியும்ல. இப்ப ஏறக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப நீ குதிரைக்கு மேல ஏறணும்னா நாளைக்கு டெலிவரி போயிட வேண்டியது. என்ன விஷயம், இங்க பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிரெக்னன்ட் சொன்னாங்கன்னா இந்தியன் டாய்லெட்ல உட்கார முடியாது. உட்காந்து நான் உருண்டுட்டு தான் இருந்தேன், கஷ்டமா இருக்கு. இங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்ன, மேடத்துக்கு இதுல இறங்க முடியாது கடல்ல, அதானே. காத்து எங்க நடிக்குது, இங்க நடிக்குது. நாங்க பேசுறது கேட்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சது சொல்லுங்க சரியா. இங்க பெசன்ட் நகர் பீச்ல வந்து ஈவினிங் தான் ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு. நீ வரேன்னு தெரிஞ்சு கடையை விட்டு போயிருப்பாங்க பாரு. கார்த்திகா வரா அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் கடையை விட்டு போயிட்டாங்க. எதுக்கு குமரிட்டு வர குமரிட்டு மனசு வேதனை. எதுக்கு எதுக்கு காலையில பீச் வர நிறைய கடை இருக்கு, சாப்பிடலாம் அப்படின்னு மனசு வெந்து போறேன். ஆனா எந்த கடையும் திறக்கல, எந்த கடையும் திறக்கல. காலையில எழும்பும் போதே பீச் போறோம், சாப்பிடலாம். கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க. பீச் போறேன், எங்க நிறைய வராங்க, என்ன நினைப்பாங்க. போறேன், நிறைய சாப்பிடலாம் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா சோ சார், நீங்க வந்த பிறகுதான் தெரியுது பாருங்க எல்லாம் எப்படி அனாதையா இருக்குது. அதனால என் மனசு வலிக்குது. நான் ரொம்ப சோகத்தோட இந்த பீச் ஓட்டி திரும்பி போறேன். ஆனா இப்ப சொல்றேன், திரும்பி நான் வருவேன் இங்க ஒரு நாள் தின்றதுக்காகவே. ஒரு அப்ப இந்த கடையெல்லாம் ஓப்பன்ல, ஒரே ஒரு கடை மட்டும் ஓபன்ல இருந்துச்சு, அந்த கடை மட்டும் தான் கூட்டமா இருக்கு, அப்படிதானே? ஆமா, அந்த ஒரு கடை மட்டும். அதெல்லாம் பீச் பேசுறது கேக்குமா? கேக்கு காத்து இந்த பக்கம் ஃபுல் கூட்டமா அங்கதான் இருக்கு. இப்ப நானும் அங்க போய் பார்க்க போறேன் என்ன இருக்கு. எனக்கு பிடிச்சது இல்லைன்னா திரும்ப நான் வெக்ஸ் ஆகி இப்படி வா. இல்ல அங்க இருக்கு கடை. அதான் நம்ம இப்படி ஏறி போ, நீ மண்ணுல நடக்க முடியாதுல்ல.
என்ன டைவர்ட் பண்ணி கூட்டு போறியோன்னு நினைச்சேன். நான் அசர மாட்டேன். நல்லாதான் இருக்கு. இங்க இருந்து நீ பக்கத்துல இன்னொரு பீச் இருக்கு, அங்க போலாமா? ஓடிடு சார். மணி என்ன தெரியுமா? மணி டைம் போகுமா? டைம் என்ன? ஜஸ்ட் 8:45. போகும்போது டிராஃபிக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இருக்காது. ஒரு நல்ல உள்ளத்தை வச்சுக்கணும். இந்த மாதிரி எனக்கு கூட சனிய வச்சுதான் இந்த பிரச்சனை தான். கூட இருந்து எந்த தூங்கிட்டே வரும்போது பார்த்தேன் இல்ல, பாலத்துக்கு மேல இருந்து கீழே குதிக்க சொல்லுது. ஆமா, என்ன மேப் இது? நாங்க வந்துட்டு இருக்கோம், இந்த பக்கம் டர்ன் பண்ண சொல்லிச்சு. சரி இந்த பக்கமா போகணும் போல, வேற எங்கேயோ போச்சு. திரும்பினா திருப்பி இந்த பக்கம் நாங்க போய் இப்படி குதிக்கணுமா? இந்த பக்கம்னா எங்களுக்கு இடமே இல்லை. நாங்க போனோம்னா கீழே தான் விழுந்து குதிக்கணும். என்ன மேப் அவ என்ன சொல்றா? வந்து என்ன சொல்லி திட்டுறதுலே எனக்கு தெரியல. அறிவில்லாத மிஷின் ஒழுங்கா ஒரு வழி சொல்ல மாட்டா. அதே மாதிரி இப்படி போறதுக்கு அவ இப்படி தலையை சுத்தி இப்படி போய்க்கிறா. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மத்த ரூட்ட மாத்தி விடுறா. டோல்கேட் வழியா போடும்போ. எதுக்கு? பணம் கொடுக்கறதுக்கு. இப்ப டோல்கேட் காரனுக்கு இவளுக்கு ஏதோ இது இருக்கு, கனெக்ஷன். டோல்கேட் ஏதோ கிஞ்சிங் இருக்கு, அதனாலதான் எங்களை வந்து இப்படி டைவர்ட் பண்ணி விடுறான். அசர மாட்டோம் நாங்க. இதெல்லாம் காலையிலேயே இளநீ குடிங்க, நல்ல ஹைட்ரேஷன். அப்படிதானே? குடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. குடிச்சாச்சு. முட்டை எல்லாம் வைக்கிறாங்க இங்க. நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டையா? அதோ பாரு. ஏய் அண்ணா எழுதி இருக்கு பாரு. வேணுமா? ஒரிஜினலா தெரியல, யாருக்கு தெரியுங்க. ஃபுல்லா ஒரு வாட்டி நம்ம வாங்கணும்ல. ஒரு வாட்டி வாங்க. அதுக்குள்ள எனக்கு முக்கி தருவாங்களே, கலர் காபி முக்கி. காபி முக்கி அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம தெரியாத நாட்டுக்கோழி முட்டை. இங்க நாட்டுக்கோழி முட்டைன்னு ஒண்ணு கொண்டு வந்து டெலிவர் பண்ணாங்க. ஆன்லைன்ல வாங்கணும். ஏமாந்துட்டோம். மார்னிங்கே பீச்ல இருந்து நல்ல காத்து வாங்கி ஏதாவது இது பண்றது, சரி ஏதாவது இது பண்றது, இந்த மாதிரி இருந்து ஏதாவது சாப்பிட்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஐ லவ் இட். எதுக்கு இப்போ வாங்கி உட்காந்துருக்க? கிளம்புறோம். அதான் கிளம்புறோம். அந்த கடைக்கு போக வேண்டாம். காரணம் என்னன்னா அது வந்து வெஜ் சூப்பு. நானும் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது கடை பார்க்கலாம்ல. பீச்சுக்கு வந்துட்டு பீச் கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்க. பீச்சுக்கு வந்துட்டு பீச்சு கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. பீச்ல கடை இல்லை, ஒரே ஒரு கடை தான் இருக்கு, அதுவும் வெஜ் கடையா இருக்கு. பீச்ல வந்து நான்வெஜ் தேடனா எப்படி? எந்த கடை? பீச்ல நான்வெஜ்? பீச்ல புரியல புரியல. நான்வெஜ் தேடலாம், அதுக்காக நான்வெஜ்ஜும் இல்ல. அப்போ ஒரே கடை தான் இருக்கு, அப்ப அங்க போய் பாக்கலாம்ல. அதுக்கு எனக்கு நானும் சாப்பிடுற மாதிரி கடை பார்க்கலாம்ல. ஓகே, டைம் ஆச்சு, கிளம்புமா? சரி போலாம். எல்லாரும் இட்லி கடை போனீங்களா? எல்லாரும் இட்லி கடை போனீங்க? இட்லி கடை சாப்பிட்ற இட்லி கடை இல்ல, இப்போ இட்லி கடைனாலே ஃபேமஸ் நம்ம தனுஷோட மூவி. எல்லாரும் போனீங்களான்னு தெரியல, பட் போகாதவங்க கண்டிப்பா போங்க. பெஸ்ட் 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 மூவி எவர். தனுஷ் டைரக்ட் பண்ணதுலயே பெஸ்ட் மூவினா நான் இட்லி கடை தான் சொல்லுவேன். உனக்கு எப்படி? தனுஷ் எடுத்த படத்துல எனக்கு பாப்பாண்டி ரொம்ப பிடிக்கும். புரியுதா? அது ஒரு ஃபீல் குட் மூவி. அதுக்கப்புறமா ராயன், அப்புறமா வந்து நம்ம நிலவுக்கு என்மேல் என்ன அடிப்போம், அதெல்லாம் வந்து ஓகே. எனக்கு நீ பிடிச்சிருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. ஒரு ஜென்சி மூவி அது. ராயன் வந்து ஒரு மாஸ் மூவி. ஆனா அதெல்லாம் வந்து இது ஒரு கிளாஸான மூவி. எது மொத்த இதையுமே தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு, தனுஷ் அப்படின்ற ஒரு டைரக்டர் இந்த படத்துல எடுத்து பார்த்த மாதிரி. புரியுதா? ஆனா நான் சொல்லிட்டேன், சென்னையில வாழ்ந்தவங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, ஆனா ஊர் சைடுல வாழ்ந்தவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அவங்க எதை பேஸ் பண்ணி வந்து நல்லா தான் சொல்றாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியும். நான் இப்ப கூட ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க, அதனாலதான் நான் உடனே வந்து இது சொல்லணும்னு நினைச்சேன். நல்லாவே இல்லை, ஒரு வாரத்துல முடிச்சுட்டு போனாங்க. படம் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜிவி பிரகாஷ்லாம் என்ன சொல்றதுக்கு, அந்த கோயில் சீன் ஒண்ணு காமிப்பாங்க சரியா, அதுல வந்து தனுஷ் வந்து நடந்து வரும்போது ஒரு கோயில் சீன் ஒண்ணு காமிப்பாங்க. அந்த சீனு வந்து அந்த இடத்துல ஒரு மியூசிக் போட்டிருப்பான் ஜிவி பிரகாஷ், வேற லெவல் இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் அந்த இடத்துல எல்லாம். ரெண்டாவது விஷயம், இந்த பாட்டு, அது என்ன பாட்டது,
என்ஜாமியா என்ஜாமியா என்ஜாய் என்ஜாயா அது எதிரி அது பாரி செல்வராஜ படத்துல ஒரு என்ஜாய் மத்த என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு என்ஜாமி தந்தானே அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது என்ன சொல்றதுக்கு தியேட்டர்ல இருந்து வெளியில இறங்குற உடனே நானும் கார்த்திகாவும் கார்ல போட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு வந்தோம் அந்த பாட்டு கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா பாருங்க சரியா நல்ல படம் நல்ல படங்களை மிஸ் பண்ணாதீங்க நமக்கு இந்த மாதிரி படங்கள் எப்பமாவது அப்பப்பமா வருது ஸோ அதனால பாருங்க ஓகே கிளம்பிட்டே இருக்கு சட்னியா எதுக்கு உடைக்குது சரி வடையை நான் எடுத்துட்டேன் சட்னி பாட்டு சவுண்டு கேட்குது காப்பி ரேட்டு கிடைக்கும் கேட்டான் பூரி 2 நாளா பூரின்னு சட்னி கொண்டு வருவாங்க பீச்சு போயிட்டு எங்கெல்லாமோ போயிட்டு லாஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்துல கடையில வந்து சாப்பிடக்கூடிய நிலைமை இல்லடி கடை இல்ல ஓப்பன் ஆகல நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு 10 மணிக்கு மேலதான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்ட அப்ப காலங்காலத்துல 9 மணிக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு என்ன பண்றது நம்ம ஊர்ல எல்லாம் 6 மணிக்கே கடை திறந்தது தெரியுமா அது பெரிய ஹோட்டலா இருந்தாலும் சரி சின்ன ஹோட்டலா இருந்தாலும் சரி இப்ப எப்படின்னு தெரியல நான் பார்த்த வரைக்கும் 6 மணிக்கு தான் திறந்துருக்கும் நீ ஞாபகம் இருக்கா நாகர்கோவில் வடசேரிலாம் பஸ் ஸ்டாண்ட் போனேன்னா ஃபுல் கடையும் திறந்துருக்கும் பின்ன நம்ம வந்ததெல்லாம் பஸ் ஸ்டாண்டு மற்ற மெயின் ரோடு இல்லாம கிண்டிலே கடையிலடி எப்படி ஆமா வரதான் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சட்னி இப்ப வரும் எல்லாம் ஓகே கைகளோ தண்ணி மட்டும் வச்சா நல்லா இருக்கும் பூரி சாப்பிட்டுட்டு செரிக்கிறதுக்காக அடுத்தது கடைக்கு போய் நாங்க குடும்பஸ்தங்கள் ஸோ வந்து காய்கறி வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் நான் தனியா எங்கேயுமே போக கூடாதா தனியா போறது பிரச்சனை தனியா போய் முட்டிட்டு நிப்ப எல்லா இடத்துலயுமே வீட்டுல வந்து பொம்பளைங்க எடுக்கிறத வந்து இல்ல பாய்ஸ் எடுக்கிறவங்க வந்து கேர்ள்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க பட் இங்க அப்படியே ஆப்போசிட் நீ எடுத்தா அடுத்த நாளே அழுகிடும் ஏய் கடன் கூட பார்க்க மாட்டேங்குது என்னது சங்கு பிச்சு எரிஞ்சிடும் பேசாம இருக்கு அதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது சமைக்க மட்டும்தான் நான் கேட்கேன் உனக்கு சமைக்க தெரியுது எனக்கு காய்கறி எடுக்க தெரியுது அதனாலதான் எடுத்து போ இல்லைன்னு வச்சுவேன் அம்பிட்டுதான் மூடிட்டு போயிடும் ஆமா இதுலயும் மேட் ஃபார் ஈச் அதர் பாப்பாங்க தெரியாதான் யார் வீடியோ எடுத்துருக்க என்ன எடுத்துட்டு இருக்கேன் ஆமா நான் ஒண்ணு கொஞ்சமா எடுத்துப்போம்